ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சீலா மீனில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். சிம்பிளாக நம்ம பெருசாக இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. வெறும் குழம்பு மிளகாத்தூளை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, குக்கிங் ஆயில் 3 ஸ்பூன். இதை நல்லா ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, திக்காக இருக்கணும். அப்போ தான் மசாலா மீன் கூட போடுறப்போ ஒட்டும். பொரிக்கிறப்பையும் மசாலா நல்லா ஃபிஷ்ஷோடு ஒட்டி இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிஷ் ஒன்று எடுத்து அது நல்லா மசாலா கோட் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி தடவி விட்டுக்கோங்க மசாலாவை. இது வெறும் சிம்பிளாக, நம்ம பெருசாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணல. சிம்பிளாக பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒன்று எடுத்து கோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஃபிஷ் மசாலா போட்டு. ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா ஊறுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும், மசாலாலாம் இறங்கி. இப்போ நல்லா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டவாவில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் பீசஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். போடுறப்ப பார்த்து போடுங்க, எண்ணெய் தெறிக்கும். நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போடுங்க, மேலே பழும் அப்படின்னு கொஞ்சம் பயந்தீங்கன்னா. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கலர் மாறினோடனே நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ அதில் இருக்க கொழுப்புலாம் அழகாக மேலே வருது. ஸோ நல்லா திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று எடுத்து வச்சிடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி மசாலா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க. இப்போ அடுத்த பேட்சும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.